சாட்டர்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் நேற்று வச்ச சாம்பார் அப்படியே இருந்துச்சு. சரி அது கூடவே ஏதாவது ஒரு சட்னி அரைச்சிக்கிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிக்கலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாம்பார் நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி இப்போ தான் இதை வந்து ஹீட் பண்ணணும். பொதுவாக இந்த சாம்பார்லாம் வந்து மறுநாள் சூடு பண்ணாலே இது நேற்று வச்சது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த சாம்பார் வந்து புதுசாக சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குமே. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சாம்பார் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இது பழைய சாம்பார்னு நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உங்கள் வீட்லேயும் சாம்பார் இந்த மாதிரி மீந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாருக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சா நல்லாயிருக்குமேட்டு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். தேங்காய், பொட்டுக்கடல, பச்சை மிளகா, ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தா சூப்பரான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த ஒரு மணி விளக்கில் சந்திக்கலாம். பாய்.